வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து பொங்கல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன். இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட் தான். சோனியா சபேஷ் ஃப்ரம் யூகேலேருந்து கேட்டிருக்காங்க பொங்கல் ரெசிபி காட்ட சொல்லி. ஸோ இந்த பொங்கல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன். ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 200 கிராம் சர்க்கரை இருக்குது. ஸோ உங்களுக்கு டார்க்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் டார்க் சர்க்கரை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ப்ரௌன் சுகரில் செய்கிற சர்க்கரை. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நாங்கள் நார்மலி வந்து இந்த சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சர்க்கரையை வந்து இந்த சட்டியில் போட்டு இதில் வந்து தண்ணி இருக்குது. ஒரு 40 மில்லிலிட்டர் மாதிரி தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இந்த சர்க்கரையை வந்து கரைச்செடுப்போம். இந்த கூடுதலாக வந்து சர்க்கரையில் வந்து அந்த தூசுகள் இருக்கும். ஸோ அதால் தான் நான் வந்து டிரெக்டாக வந்து போடுறையில். ஸோ நான் கொஞ்சம் காய்ச்சி போட்டு அதில் இந்த தூசுல வடித்து எடுத்துட்டு தான் இந்த பொங்கலுக்கு போடுறது. ஸோ இதை கொஞ்சம் கரைய விடுவோம். இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த வடியில் வடிச்செடுப்போம். ஏதாவது தூசு இருந்தேன்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு. இந்த தூசு இருக்குது, நேராக போட்டிங்கன்னா இந்த தூசெல்லாம் வந்து பொங்கலோட போகும். இந்த தூசெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. ஆனால் பட்டரை விட நீங்கள் நெய் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பட் இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த நெய் இல்லை. ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இந்த பேனில் போடுங்க. இதில் வந்து 15 கிராம் கஜு இருக்குது. உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடலாம். பட் இதில் வந்து 15 கிராம் கஜு நட்ஸ் இருக்குது. இதை வந்து இந்த பட்டரில் போட்டு கொஞ்சம் லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுக்கணும். 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 10 கிராம் ரேசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேசன்ஸையும் போட்டு இதில் பொரிச்செடுக்கணும். பொங்கல் ரிக்வெஸ்ட் வந்து சோனியா சபேஷ் ஃப்ரம் யூகேலேருந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்கான இந்த பொங்கல் முந்திரி வத்தல் வந்து நல்லா இந்த பட்டரில் வந்து பொரிஞ்சிட்டுது. ஸோ இப்போ இதை நான் கிள்ளி எடுப்போம். இந்த கஜு வந்து பொரிஞ்சிட்டுது. இந்த பட்டரோட சேர்த்தே கிள்ளி எடுங்கோ. எல்லாமே 3 நிமிஷம் தான் இதில் வந்து பொரிச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த பொங்கல் இன்றைக்கு வந்து இந்த பொங்கல் வந்து இந்த பானையில் தான் பொங்க போகிறேன். ஸோ இந்த பானையில் வந்து 3 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 700 மில்லிலிட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருது. இதில் வந்து சிவப்பு பச்சை அரிசி இருக்குது 250 கிராம். எல்லாட்டிக்கு 1 கப் எடுத்து அரை மணித்தியாலம் ஊற வச்சு தண்ணியில் அதுக்கு பிறகு அதை கழுவி எடுத்துருக்கிறேன். அந்த ஊற வைக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ அரிசி வந்து டக்கண்டு ஃபாஸ்டா. ஸோ இந்த அரிசியை வந்து இந்த பானையில் போடுவோம். இதில் வந்து 1/4 கப் பயறு இருக்குது. வறுத்த பயறு 1/4 கப் இருக்குது. இதையும் இந்த அரிசியோடு போடுங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் இனிப்பை வந்து தூக்கலாக காட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அவிய விடுவோம். ஸோ இதை மூடி போட்டு அவிய விடுவோம். 5 நிமிஷம் தான் இதை அவிய விட்டுருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 5 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கிறேன் ஓப்பன் பண்ணி. உங்களுக்கு பவுடர் போட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி போடலாம். பட் நார்மலி வந்து நாங்கள் வந்து முழுசாத்தான் இந்த பொங்கலை போடுறது. ஸோ இதில் 5 ஏலக்காய் இருக்குது. இந்த ஏலக்காயும் இதோட போடுங்க. திருப்பி மூடி போட்டு நல்லா அவிய விடுவோம். ஒரு 10 நிமிஷமாக தான் அவிஞ்சிருக்குது. எண்ணெய் அவியணும். ஸோ திருப்பி மூடி போட்டு அவிய விடுவோம். 13 நிமிஷம் ஆயிருக்குது. எண்ணெய் அவியணும். ஸோ மூடி போட்டு எண்ணெய் கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். 17 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த அரிசி எண்ணெய் அவியல. ஸோ எடுத்து கையில் பாருங்க. இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எண்ணெய் அவியல. பட் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தண்ணி நான் விட போகிறேன். இதில் வந்து இன்னொரு 1/2 கப் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி அதில் விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு எண்ணெய் கொஞ்சம் அவிய விடுவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் 20 மினிட்ஸாக வந்து அவிஞ்சிருக்கு. இப்படி எடுத்து கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது அவிஞ்சிருக்கு. நல்லா அவிஞ்சிட்டுது. தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பால் எல்லாட்டிக்கு 235 மில்லிலிட்டர் முதலாம் பால் இருக்குது. இப்போ இதை 20 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பொங்கலில் விடுவோம்.
ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லேயே வையுங்கோ. இதில் நான் இந்த கரைச்சி வடித்து வச்ச சர்க்கரை இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுவோம். இதில் வந்து கற்கண்டு இருக்குது. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் சர்க்கரையிலேயே செய்யலாம். பட் நான் இந்த பொங்கலுக்கு வந்து கற்கண்டு சேர்க்குறேன். இதில் வந்து 1/3 கப் கற்கண்டு இருக்குது. ஸோ இதையும் இதில் போடுங்கோ. இதை நல்லா கிண்டி விடுங்கோ. ஸோ பால் விட்டால் பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன நல்லா தண்ணியாக இருக்குது. பட் உங்களுக்கு தண்ணியாக விருப்பம்னு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டலாம். ஏன்னா நிப்பாட்டினா பிறகு கொஞ்சம் இறுக பார்க்கும். ஸோ நான் அந்த பால் விட்டால் அப்புறம் ஒரு 5 இல்லை ஒரு 6 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து இதை அவிய விடுவோம். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக சரியாக இதை அவிய விட்டு நான் இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஆகலும் தண்ணியாகவும் இல்லாமல் ஆகலும் திக்காக இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வந்து திக்காக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் விடலாம். ஸோ இப்போ நீங்கள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இப்படி விட்டீங்கன்னு சொன்னால் தண்டைப்பட்டில் எறி வரும். ஸோ நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இப்போ இந்த பொங்கல் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் எல்லாம் செய்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் நாங்கள் செய்கிற பொங்கல். ஸோ ஹோப்ஃபுல்லி யூல் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே விடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.